இப்ப தாவேகா விஜய் சொல்வதற்காக அல்ல. பொதுவா அதிமுக இன்னைக்கு பின்னடைவா இருக்கிறது. எடப்பாடியுடைய தலைமை அதிமுக இருப்பவர்களே விரயத்தில் இருக்காங்க. ஒன்று. அதுக்கு எடப்பாடி தலைமை மீது நம்பிக்கை மக்கள் மத்தியில வரல. ஏன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஒரு அரசியல் கட்சியில துரோகங்களும், எதிர்ப்புகளும் சந்திப்பாங்க தலைமைப்படும். அந்த தலைமையோட தகுதி உள்ளவர்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு போணும். அந்த தலைமைப்படத்துக்கான இது அந்த எடப்பாடி பழனிசாமி இறந்தாருன்னு பார்க்கப்படணும். கிட்டத்தட்ட கட்சியினுடைய முக்கியமான முகங்களா இருக்கிற அத்தனை பேருமே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவரை நம்பி வாக்களிக்கக்கூடிய நம்மள தமிழக வாக்காளர்கள் சற்று கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 4 ஆண்டுகளா இந்த அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை, போராட்டங்களை முன்வைத்து மக்களிடம் போய் சென்று அது அலையாக அடுத்த ஆட்சி எடப்பாடி தான் என்ற ஒரு பிம்பம் கட்டப்படலை. அது மிகப்பெரிய மைனஸ் எடப்பாடிக்கு. அதுக்கு அடுத்து எம்பி தேர்தல பாஜக கூட்டி வைக்காம இப்போ பாஜக கூட்டி வச்சது அதுவும் மிகப்பெரிய மைனஸ். இது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா கூட அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணி வச்சது அதிமுக மிகப்பெரிய பலவீனம். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. தாவேகாவால எல்லா கட்சி ஓட்டுகளும் பாதிக்கப்படுது. அதுல பிரதானமா திமுக கூட்டணி ஓட்டு பாதிக்கப்படுது இல்லைன்னு சொல்லல. கிட்டத்தட்ட 13% வாக்குகள் திமுக கூட்டணி ஓட்டுகள் பாதிக்கப்படுது. அதுல குறிப்பா திமுகவுடைய இஸ்லாம் கிறிஸ்தவ ஓட்டுகள் 6% வாக்குகள் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து விசிகாவில் 2% ஓட்டு போகுது. ஒட்டுமொத்தம் ஓவரால் பாக்குற போது திமுக கூட்டணிக்கு ஒரு 13% வாக்குகள் தாவேக்க வருது. தாவேக்க கூட 20% ஓட்டு அப்படியே தானா வந்துடல. ரசிகர் கூட்டம் ஒரு 50 லட்சம் பேர் தான் இருக்கு. 50 லட்சம் பேர் ஓட்டு தான் இருக்கு. அது ஒரு 5% ஓட்டு தான். ஆனா அது தாண்டி மாற்று கட்சிக்கு வர ஓட்டுகள் தான் இந்த மாற்றத்துக்கு